அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால், ஏன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த கிரக பெயர்ச்சிகள் சிலருக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குது, சிலருக்கு பாதகமான சில தடைகளும் சில பொருளாதார வீழ்ச்சிகளும் அதே மாதிரி மன நிம்மதி கெடும்படி சில சூழ்நிலைகளும் உருவாவது இந்த நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் ஏற்படும் மாற்றங்களே. அப்போது இந்த மாதத்தில் இந்த கிரக பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு குடும்பம், பண வரவு, தொழில், பொருளாதார சார்ந்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போது நம்ம முழுமையாக தெளிவாக அற்புதமாக பார்க்க போகிறோம்ங்க. சரிங்களா? அப்போது முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேஷம் அக்னி தத்துவ ராசி, செவ்வாய் பகவானின் அருளை பெற்ற ராசி. ரொம்ப ரொம்ப உற்சாகமானவர்கள், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறமை கொண்டவர்கள் மேசராசிக்கார். அதே சமயம் தான் உண்டு தன் வேலை உண்டு, நம்மளுடைய கடமைகளை கச்சிதமாக செய்து முடித்து நம்ம அற்புதமாக வாழும் நினைச்ச ஒவ்வொரு நொடியும் வாழ தெரிஞ்சவங்க மேசராசிக்கார். எல்லாரும் மேலேயும் அன்பு வைப்போம், அனைவரும் மேலேயும் பாசத்தை வைப்போம், நம்மளுடைய கடமைகளிலிருந்து தவறாமல் கச்சிதமான முறையில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் சிலர்னால சில கசப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சமீப காலங்கள் உருவாகிருக்கு. இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய மாதமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூலை மாதம் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்த்துட்டோம்னா, அதாவது மாத ஸ்டார்டிங்லேயே ஆரம்ப கட்டத்திலேயே சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு 4ஆம் தேதி பயிற்சியாக போகுதுங்க. அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பயிற்சியாக போகுதுங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா புதன் வக்ரம் நிலை அடைய போகுதுங்க 7ஆம் தேதி. அது கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் ஆட்சி பலத்தில் வக்ர நிலை அடைய போகிறாரு. சூரிய பகவான் பார்த்துட்டோம்னா 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் இருந்து 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போறாருங்க. சூரியன் ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? அதைவிட உங்களுடைய ஜென்மத்தில் உச்சநிலை அடையக்கூடிய சூரிய பகவான், பஞ்சமாதிபதியாகிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திற்கு 17ஆம் தேதி பயிற்சி. அப்போது இயல்பா வருடக்கோள்கள் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்தை அடைந்திருக்கிறார். ராகு 11ஆம் பாவகம், கேது 5ஆம் பாவகம். அப்போ இந்த நிலையை கொண்ட மேசராசிக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றமே. இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் எத்தனையோ நம்மளுடைய எடுக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகள் பாதகத்தை கொடுத்தது, மன வருத்தத்தை கொடுத்தது. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா தெளிவாக போயிட்டு இருந்த ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அனைத்துமே ஏதோ ஒரு இருட்டில் உட்கார்ந்த மாதிரி இருக்குது, ஒரு வெளிச்சம் இல்லையே, சம்மந்தமில்லாத சில பிரச்சனைகள் வம்புக்கு விலைக்கு வாங்கி கொடுத்த மாதிரி. நாம் யாருக்கிட்ட பிரியும் பாசமும் வச்சு ஒரு நம்பிக்கை வச்சுமோ அந்த இடத்துல ஏமாற்றங்கள். இது 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் 3ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனத்தையும் குடும்பத்தையும் சிதறடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாச்சு. இது நம்மளுடைய பணம், பொருளாதாரம் நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா இடமாற்றம், தாவு மாற்றம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எப்படி தான் இந்த பிரச்சனைகளை சரி செய்யலாம் அப்படிங்கிறத விடிய விடிய யோசிக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பம். விடிந்த பிறகு நேற்று மாதிரி இன்றைக்கி ஆகிப்போச்சு, போன மாதம் மாதிரி இந்த மாதமும் ஆகிப்போச்சு, எப்படி தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது,
எந்த வழியில் தான் நம்ம தீர்க்கிறதுக்கு வழி பிறக்கும் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானும் வக்ர நிவர்த்தியாக போகக்கூடிய ஒரு காலம் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்பட போகுதுங்க. ஜூலை மாதம் 23ஆம் தேதி. அப்போ இந்த ஒரு அற்புதமான காலகட்டம். அதை விட வருடக்கோள்கள் பார்த்தோம்னா குரு பகவான், அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உச்சபலம் அடைஞ்சதுனாலையும் நிச்சயமா உங்களுடைய ராசிக்கு மண்மனை, பொன்பொருள், வண்டி, வாகனம் கடந்த காலத்தில் எத்தனை தோல்விகள் சந்திச்சோமோ அதுக்கு ஒரு மாற்று வழி கிடைக்கக்கூடிய, பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகக்கூடிய மாதமா இந்த ஜூலை மாதம் உருவாக போகுதுங்க, அமைய போகுதுங்க. அதே சமயம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 4ஆம் பாவகத்தில் குருவோடு இணையும் போது நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். குறிப்பாக சொல்ல போனோம்னா, அதாவது நீங்கள் வேலையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், நிச்சயமா அதுக்கு ஒரு மாற்று வழிகள் அப்படின்னா, ஒரு இடம் மாறலாம்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் அற்புதமாக நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், பிரச்சனையாக போயிட்டு இருக்குது, நல்லாவே நம்ம இருக்கிறோம், ஆனால் நமக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி சரிப்படுத்துறது? வேலை விடவும் முடியல, அங்கே வேலை செய்யவும் முடியல. நேற்று வந்தவங்களால இன்னைக்கு இடைஞ்சல், மேல் இருக்கிறவங்க நம்ம மேலே வச்சிருந்த நம்பிக்கை நாணயம் ஏதாவது பிரச்சனை வந்துருமா? ஏன்னா நம்ம எந்த நேரத்தில் கீழே தள்ளி விடலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சில மனிதர்களால் சில கசப்புகள் உண்டாகிட்டு இருக்குது. சரியாகுமான்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூலை மாதம். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, புதன் வக்ரநிலை அடையக்கூடிய தன்மை 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் ஆச்சுங்களா. அப்போது சிலருக்கெல்லாம் வெளிநாடு பிரயாணம், அயல் தேசம், இல்லையே இட மாற்றம், ஆக மொத்தத்தில் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள், நம்மளுடைய சிந்தனைகளை சரி செய்து அது கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக இந்த மாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லாத்த விடங்க சிலருக்கு வாழ்க்கையில் நம்ம எவ்வளோதான் புகழையும் சந்தோஷத்தையும் நம்மளுடைய ஒழுக்கமாக இருந்தாலும் திருமணம்ங்கிற ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமைந்தால் மட்டும்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சியான பாதையில் நம்ம கடந்து வர முடியும். ஆனால் மேசராசி அன்பர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக திருமண தடைகள் சமீப காலமாக ஏற்பட்டுதுண்டு. அதாவது இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணலாமட்டு இந்த 2-3 வருஷமாக முயற்சி எடுக்கிறவங்க முடியல, தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு குரு பலம் உருவாகியிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சில முயற்சிகள் எடுங்க. நிச்சயமாக அதாவது நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மன வாழ்க்கை, சில முடிவுகள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமையப் போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, அதாவது சிலருக்கு திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில் சில நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதுங்க. நாங்கள் நல்லா தான் வாழ்ந்தோம், சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனால் சம்மந்தமே இல்லாத சில பிரச்சனைகள்னால மன அமைதி கெட்டு போச்சு. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு அன்பு குறைஞ்சு போச்சு. சம்மந்தமில்லாத நபர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது இப்போ எங்கள் இருவருக்குள்ள மன வருத்தத்தையும் ஒரு வேதனைகளும் கொடுத்து இன்றைக்கி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாயிருமா, இல்லை பிரிஞ்சு வாழிட்டிருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் உண்டாயிருச்சுங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும், அதே மாதிரி டைவர்ஸ் ஆயிருமாங்கிற ஒரு வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும், அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்னா நல்ல முடிவு, வாழ்க்கையை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு சக்ஸஸ்ங்கிற ஒரு நிகழ்வு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஏற்கனவே கேது பகவான் 5ஆம் பாவகத்தில் இருந்து, அதாவது நமக்கு சில ஆசைகள், கற்பனைகள், நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக்க முடியாமல் எல்லாம் கைகூடி வருது. கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகி போயிடுதுங்க. அது கண்டினியூவாக செய்து முடிக்க முடியல. வாழ்க்கைங்கிற ஒரு முடிவு கூட தீர்மானித்தோம், ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தோம், அதாவது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சி கடந்து வந்த வாழ்க்கையில் திடீர் சில பிரிவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி போச்சுங்க. இன்றைக்கி அதாவது ஒரு அடுத்த கட்ட ஒரு முடிவுகளும் எடுக்க முடியல, இருக்கக்கூடிய வாழ்க்கையை நினச்சி சரிப்படுத்தவும் முடியல, அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சாலும் அதாவது எந்த ஒரு சரியான தீர்வுகளும் ஒரு முடிவுகளும்
கரெக்டாக அமைய மாட்டேங்குதுங்க. அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா, அதாவது குருவுடைய தாக்கமும் அதே மாதிரி புதனுடைய அதாவது வக்ரா வக்ரா நிலையில் இருக்கக்கூடிய தன்மையிலும் சில ஒரு முன்னேற்றமான செயல்பாடுகள் முயற்சிகளால் வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையப் போகுதுங்க. அதே சமயம் மேஷராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனி 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது பார்த்துட்டோம்னா சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னால் நல்லா தீர்மானித்து, அதாவது இது செய்யலாமா வேண்டாமா, இது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறது சுய தைரியத்தோட சுய முடிவை எடுக்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்குங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தா 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவினால் நிச்சயமாக வீடு, மண்மனை, பொன்பொருள், பிரயாணங்களால் நன்மைகள் இதெல்லாமே உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சரியாக பயன்படுத்துங்க. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட இதில் அதாவது கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுறது, இயக்கிறது இதெல்லாமே ரொம்ப நல்லது. பழைய வாகனங்களை மாற்றலாம்ங்கிறது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சரியாக இருக்குங்க. இரும்பு இயந்திர சம்மந்த ரீதியில் மட்டும் இல்லைங்க, அதாவது ஆடம்பரம் சார்ந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை நாளில் அதாவது வழிபாடு செய்யும்போது மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு மேன்மை உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. 2ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால முருகரை வணங்குறது செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தையும் சிறப்பான ஒரு அம்ச ராஜா அமைப்புகளையும் கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதனால இந்த தெய்வீக அமைப்புகளை பயன்படுத்துங்க. சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக அமையக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க. இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோமுங்க. இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் தசாபுத்தி அதே நேரத்தில் நம்மளுடைய லக்னாதிபதி சில யோகங்கள் பெற்று நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நெருக்கடியான சில சூழ்நிலைகள் வந்தாலும் கண்டிப்பாக திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து நம்மளுடைய உழைப்பை நம்ம மேன்மையாக உறுதியான ஒரு வாழ்க்கையை அடைய முடியுங்க. இப்படி பல யோகங்களையும் தசாபுத்தி அந்தரங்களையும் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணுறது தான் சரியாக இருக்குங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐ மட்டுமே தெரியப்படுத்துங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை மேசராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் பணம், செல்வாக்கு, புகழ், மகிழ்ச்சி அற்புதமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.